இந்த கொஸ்டின் நம்பர் 2, 3 அண்ட் அந்த 1 மார்க் கொஸ்டின் எல்லாமே உங்களால ஈஸியா முடிக்க முடியும். என்ன ஐடியான்னா, ஒரு 2/2 மேட்ரிக்ஸ்ல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கும்? சார் 4. ஓகே. ஒரு 2/2 மேட்ரிக்ஸ்ல 4 எலிமெண்ட்ஸ் இருக்கும். இதுல ஏதாச்சும் டவுட் இருக்குதா? நோ சார். அப்ப 4 எலிமெண்ட்ஸ் வர பாசிபிளான மேட்ரிக்ஸ் யாரெல்லாம் இருக்கிறாங்க? 2/2 மட்டும் தான் 4 எலிமெண்ட்ஸ் வருமா? வேற என்ன மேட்ரிக்ஸ்ல வரும் 4 எலிமெண்ட்ஸ் வரதுக்கு பாசிபிள்? சார் 1 2 3 4. ஓ 1 1 1 சரி காலம் சொல்லிடுது. 1/4 4/1 4/1 நீ கால வயசுல 4 இருந்து by 1 சார். டிக்கெட் கட்டுற அப்ப 1/4. ம். அப்போ ஒரு 4 எலிமெண்ட்ஸ் கேட்டாங்கன்னா இதெல்லாம் பாசிபிள் கரெக்டா 2 into 2 4/1 and 1/4 3 கான்செப்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற உனக்கு ஒரு ஐடியா தெரிஞ்சிருக்குது. சரி சார். இந்த ஐடியா சூப்பரா சொல்லிட்டீங்க. அப்ப இந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கும்போது நம்மளால ஏன் இந்த கொஸ்டின் போட முடியாது செகண்ட் அண்ட் தேர்டும் நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். Matrix has 24 ஃபர்ஸ்ட் elements. பார்ட் 24 எலிமெண்ட்ஸ் 24 எலிமெண்ட்ஸ் என்னென்ன ஆர்டர் பாசிபிள்ங்கிறோம் என்னென்ன ஆர்டர் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். சார் 8 by 4. ஃபர்ஸ்ட் ஒன்ல இருந்து ஆரம்பிச்சுக்கலாம் அப்பதான் ஈஸியா முடிக்க முடியும். ஒன்ல இருந்து ஆரம்பிச்சுக்கலாம். சார் 1 by 24. 24 by 1. 3 by 2 ஏன் போட்டுற 2 பாவம் okay. இல்ல ஈவன் நம்பர் தானே. And then 3 by 8. 8 by 3. And then 4 by 4. 4 by 6 6. அவ்வளோதான் சார். 7 வராது 8 எழுதிட்டோம் 8 எழுதிட்டோம் 9 வராது 10 வராது 11 வராது 12 எழுதியாச்சு அவ்வளோதான். அதுக்கு மேலே 13 14 வராது கரெக்டுங்களா? அப்போ 24 எழுதியாச்சு. அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதிட்டோம். அதே மாதிரி செகண்ட் கொஸ்டின் அதே மாதிரி கேட்குறோம். இது என்ன வரும்? சார் 1 by 13 13 by 1. இது பிரைம் நம்பர். அப்போ பிரைம் நம்பர் இது மட்டும் தான் பாசிபிள் கரெக்டுங்களா? எஸ் சார். காம்போசிட் நம்பர் நிறைய வரும் பிரைம் நம்பர் இது மட்டும் வரும். ஸ்பீடாக சார். சரி இப்போ தேர்ட் கொஸ்டின் சொல்லி பார்க்கலாம். சார் 1 by 8. 18 by 1. And then 2 by 9. 9 by 2. 3 by 6. 6 by 3. ஓகே 4 வராது 5 வராது 6 எழுதிட்டோம் மற்றதெல்லாம் எழுதிட்டோம்னு நினைக்கிறேன் கரெக்டுங்களா? சார். ஏதாச்சும் டவுட் இருக்குதா இதில்? நோ சார். சரி அப்படின்னா இதில் டவுட் இல்லை அப்படின்ட்டீங்க கரெக்டா? சார். சரி நம்மளுடைய பாசிபிள் அந்த 1 மார்க்கை முடிச்சிடலாமா? 3 1 மார்க் இருக்குது அது 2 1 மார்க் உங்களால் முடிக்க முடியும். அதை நம்ம முடிச்சிடலாம் சரிங்களா? முடிச்சுட்டு அப்புறம் இந்த கொஸ்டினுக்கு 1 by 1 வரலாம். சொல்கிறேன் இது ஏன் போட முடியல 8th ஏன் என்ன பிரச்சனை? Is a square matrix if sir C option m is equal to n. அவ்வளோதான். ஏன் தெரிஞ்சுட்டே பண்ண முடியலையா? சி ஆப்ஷன் இஸ் கரெக்ட். அடுத்து 10th ஒன் என்னன்னா இது டோட்டலாக எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்கும்? 3/3 எலிமெண்ட்ஸ் இருக்குங்களா? அப்போ இந்த 0 1 வந்து எவ்வளோ டைம் பாசிபிள்னா மொத்தம் இங்கே 2 எலிமெண்ட்ஸ். அப்படின்னு என்ன மீனிங்னா 2 power 9 அர்த்தம். 2 power 9 எவ்வளோனா 512 சரிங்களா? அப்போ 2 எலிமெண்ட் பாசிபிள் எவ்வளோ இருக்கும் எவ்வளோ பாசிபிளாக எழுதலாம்னா 2 power 9 இங்கே 9 எலிமெண்ட்ஸ் வரும். அப்போ அந்த மேட்ரிக்ஸே ஃபுல்லாக எனக்கு 0 1 1 0 0 1 இந்த மாதிரி இதுதான் என்ட்ரி இருக்க போகுது சரிங்களா? 1 0 0 இப்படிதான் என்ட்ரி இருக்கு 0 1 எப்படி வேணா எழுதிக்கலாம். அப்ப எவ்வளவு டைம்ஸ் எந்த மாதிரி மாடிஃபிகேஷன் எழுத முடியும் இந்த ஒரு மேட்ரிக்ஸ் அப்படின்னா ஃபுல்லா 0 மேட்ரிக்ஸா வரலாம் கரெக்ட்டுங்களா? 0 மேட்ரிக்ஸ் போட்டு ஈச் என்ட்ரி 0 1ன்ட்டோம். 0 1னா இந்த மேட்ரிக்ஸ் ஃபுல்லா 0 1 மிக்ஸ் ஆயிருக்கும் சரிங்களா? அப்ப எத்தனை பாசிபிள் எழுதலாம்னா 512 பாசிபிள்ஸ் மேல எழுத முடியும் இந்த மேட்ரிக்ஸ். இதை நோட் பண்ணிக்கங்க. இது அடிக்கடி இந்த மாதிரி क्वेश्चंस கேட்க சான்ஸ் இருக்குது. கொஞ்சம் உங்களுக்கு கரெக்ட்டா நோட் பண்ணிக்கங்க. சரியாமா? ஓகே சார். சரி. இந்த 9th क्वेश्चन உன்னால போட முடியும். போட்டு ஆன்சர் சொல்ல பார்க்கலாம். இது ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா இங்க பாருங்க இங்க x இருக்குது, இங்க x இருக்குது. கரெக்ட்டுங்களா? இங்க y இருக்குது, இங்க y இருக்குது.
அப்ப 2x 2y வேல்யூ கிடைக்கும். வேணா செக் பண்ணி பாரு. அந்த 2x 2y வேல்யூ கிடைக்க பாசிபிளான்னு இதுல போட்டு பாரு. சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா பாசிபிள். அதர்வைஸ் இஸ் நாட் பாசிபிள். ஓகே சார். இத பேஸ் பண்ணி கண்டுபிடிச்சா x வேல்யூ என்ன கிடைக்கும்? 3x plus 7 equal to 0. அப்ப x equal என்ன கிடைக்குது? -7/3 1/3. அது இத பேஸ் பண்ணி கண்டுபிடிச்சா என்ன வரும்? 2 minus 3x equal to எவ்வளவு? 8. 4. ஓகே சார். அப்ப -3x equal என்ன கிடைக்குது? இந்த பக்கம் 2. போச்சுன்னா -2 plus 2 ஆயிரும். அப்ப x equal to -2/3 வருது. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். சரி. அடுத்து y கண்டுபிடிங்க. y யோட வேல்யூ என்ன? y plus 1 y is minus 2 equal to 5. அப்ப y equal to எவ்வளவு கிடைக்குது? 7 கிடைக்குது. கரெக்ட்டுங்களா? இது ரெண்டையும் கம்பைன் பண்ணலாம். அடுத்து இது ரெண்டையும் கம்பைன் பண்ண கிடைக்குது y plus 1 equal to 8. y plus 1 equal to 8. Then y equal to எவ்வளவு கிடைக்குது? 7 கிடைக்குது. கரெக்டாமா? சார். அப்ப y7 வந்து எல்லாத்துக்கும் காமனா கொடுத்துட்டான். பட் xங்கோட வேல்யூ என்ன வருது? எய்தர் என்ன கிடைக்குது? -2/3 -2/3 or or 7. -7/3 வருது. அப்ப இது இருக்கிறது எந்த வேல்யூ எடுத்து போடுவீங்க? அப்படின்னா சப்போஸ் x ஓட வேல்யூ -7/3 இங்க போட்டா என்ன கிடைக்கும் பாருங்க. x வேல்யூ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் போடணும். சரிங்களா? சப்போஸ் sir. x equal to 7/3 ன்னு எடுத்து போட்டீங்கன்னா இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆகும். இங்க Okay, sir. 7/3 போட்டா இங்க 0 வரும். கரெக்ட்டுங்களா? அதே இங்க 7/3 போட்டா 8 வருதான்னு செக் பண்ணுங்க. சார். -7/3 போட்டு பாருங்க. 8 வருதான்னு பாருங்க. சாரி 8 இல்ல 4 வருதான்னு பாருங்க. அப்ப என்னது 2 - 3 into -7/3. இது கட் ஆயிரும். அப்ப 2 plus 7 equal 9 வருது. பட் இங்க என்ன இருக்குது? 4 தான் இருக்குது. அப்ப கண்டிப்பா இந்த டெர்ம் கிடையாது. கரெக்ட்டா இந்த டெர்ம் கிடையாது. சரி அப்படி வரலைன்னா -2/3 அப்ளை பண்ணுவோம். -2/3 இங்க போட்டா என்ன கிடைக்கும்? இது வந்து 4 கிடைக்கும். பட் இங்க போட்டு என்ன நடக்குதுன்னு பாருங்க. 3 into -2/3 plus 7. 3 3 கரெக்ட். அப்ப -2 plus 7 equal to 5. 5 வருதா? 0 தான் இருக்குது. கரெக்ட்டா இங்க 0 தானே இருக்குது. Yes, அப்ப sir. இது பாசிபிள் கிடையாது. அப்ப ரெண்டுமே பாசிபிள்னா எதுதான் பாசிபிள்? நம்மளுடைய ஆப்ஷன் டி தான் நம்மளுக்கு. இந்த மூணுமே நம்மளுக்கு ஆன்சர் கிடையாது. சரியாம்மா? Okay, sir. ஐடியா புரியுதா? ஏன் நாட் பாசிபிள் எடுக்குன்னு? எக்ஸ் வேல்யூ கண்டுபிடித்து இங்க அப்ளை பண்ணும்போது ரெண்டு பக்கம் ஈக்குவலா கிடைக்கும். இல்லைன்னா இட்ஸ் நாட் பாசிபிள். இதுதான் மெயின் ஐடியா. கொஞ்சம் கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கங்க. சரியாம்மா? Okay, sir. ஏன்னா ரெண்டு மேட்ரிக்ஸ் ஈக்குவல் தான். மேட்ரிக்ஸா ஈக்குவல் பேரண்ட் தான். ஈக்குவல் பண்ணி ஈக்குவல் பண்ணி போட்டு பார்க்கணும். சரிங்களா? sir. சரி இதுதான் நம்மளுடைய ஆன்சர். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். Okay, sir. டவுட் இருக்குதாமா? இல்ல. No, sir. சரி. நீங்க ஆல்ரெடி முடிச்சிட்டீங்க. 7 முடிச்சிட்டீங்க. அப்படிதானே? sir. A வேல்யூ, B வேல்யூ, C வேல்யூ, D வேல்யூ கண்டுபிடிச்சிட்டீங்க. அதே sir. மாதிரி இந்த கொஸ்டின் நம்ம நேத்து இங்கேயே போட்டுட்டோம். அது எல்லாரும் இந்த ரெண்டு கொஸ்டின் நீங்க போட்டுட்டீங்களா? sir. போட்டுட்டீங்க. ம். இப்ப நம்ம பார்க்கிறது யாரு பார்க்க போறோம்? 5 6 பார்க்க போறோம். 5 6ல என்ன பிரச்சனையும் சொல்லிடுறேன். ஒரு கொஸ்டின் போட்டா 4 இருக்குதா? 4ம் 5ம் பார்க்க போறோம். கரெக்ட்டுங்களா? sir. 4 5ல என்ன பிரச்சனை நீங்க சந்திச்சிருப்பீங்கன்னா, இங்க 2/2 இங்க ஏங்கிறது இந்த குடுத்துருக்காங்க. நான் ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் சொல்லிக் குடுத்துறேன். நீங்க பாருங்க. 4th கொஸ்டினோட ஆன்சர் இங்க எழுதுறேன் பார்த்துக்கோ. A வந்து என்ன சொல்லிக்கிறாங்க? 2/2 மேட்ரிக்ஸ்ன்ட்டாங்க. அப்ப 2/2 மேட்ரிக்ஸ் ஜெனரல் ஃபார்ம் எப்படி இருக்கும்? A11, A12, A21, A22. கரெக்ட்டாமா? sir. அப்ப A11ன்னா இங்க பாருங்க. Aij யோட டெஃபினிஷன் ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட டெஃபினிஷன் வந்து இது குடுத்துருக்காங்க. சரியாமா? sir. சரி அப்ப A11ஓட வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்க? I1 J1 கரெக்ட்டுங்களா? A11 பண்ணீங்கன்னா I1 J1. அப்ப என்ன ஆகுது? 1 + 1 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 2 ன்னு இருக்கும். I1 J1 அது A11ஓட வேல்யூ. சரியாமா? அப்ப என்ன கிடைக்கும்? 2 ஸ்கொயர்ட் பை 2 ஒரு 2 கட் ஆயிரும். அப்ப திஸ் ஆன்சர் ஃபர்ஸ்ட் வேல்யூ இஸ் 2. கரெக்ட்டாமா? sir. செகண்ட் ஒன் என்ன கிடைக்கும்? A12. A12ஓட மீனிங் என்ன? I1 J வந்து 2. அப்போ ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 2 ன்னு கொடுத்துக்கறாங்க. அப்போ 1 + 2 எவ்வளவு? 3. 3 ஸ்கொயர் எவ்வளவு? 9. அப்ப 9/2. டவுட் இருந்தா கேட்டுக்கிட்டா கண்ணு. Okay, sir. சரி அப்ப A21ஓட வேல்யூ நீயே சொல்லு பார்க்கலாம். A21ஓட வேல்யூ
So 2 plus 1 whole square whole square divided by 2, 3, அப்ப 3 9 square. 9 அது A22 ஓட வேல்யூ சொல்றாங்க. A22 ஓட வேல்யூ A2 plus 2 4, 4 square by 2 and then 16 by 2 8. அப்ப ஃபர்ஸ்ட் ஓட மேட்ரிக்ஸ் தெரிஞ்சா ஃபர்ஸ்டோட மேட்ரிக்ஸ் என்ன கிடைக்கும் தெரிஞ்சா ஃபர்ஸ்டோட மேட்ரிக்ஸ் என்ன வந்தது 2 9 by 2 9 by 2 9 by 2 8. ஓகேங்களா? சார். கிளியர்னா எனக்கு வந்து இந்த கொஸ்டின் ஆன்சர் போடு, இது வந்து நீ ஹோம்வொர்க் போட்டுரு. ஓகே சார். So, அதே மாதிரி ஐடியா 3/4 ஒரு நிமிஷம் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். 3/4 எப்படி போடுவேன்? எனி ஐடியா? சார் A1 by 2. Yeah. Sorry, A11, A11, A12, A1 by 2, A13, A14, A21, A21, A22, A23, A24, and then A31, A32, A33, A34. அவ்வளவுதான். அப்ப நாமும் 12 வேல்யூ இதுக்கு கண்டுபிடிக்கணும். சரியாம்மா? சார். இந்த 2 ஆப்ஷன் இருக்குது. 2 ஆப்ஷன் நீங்க போட்டு கம்ப்ளீட் பண்ண போறீங்க. சரியாம்மா? சார். அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, எனக்கு வந்து இந்த கொஸ்டின் இப்போ போட போறீங்க. அண்ட் ஆல்சோ இந்த கொஸ்டின் போட போறீங்க. சரிங்களா? இது 2 நீங்க ஹோம்வொர்க் பண்ண போறீங்க. இதுவும் நீங்க ஹோம்வொர்க் பண்ண போறீங்க. சரியாம்மா? ஓகே சார். இப்ப 2 கொஸ்டின் போட்டு எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. நான் வெயிட் பண்றேன். J is equal to 1 plus 2